என்ன சொன்னாங்க? மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக. யார் ஒருத்தன் தாயத்தை தொங்க விட்டுக் கொள்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான், 2 அல்லாஹ் ஆக்கிட்டான். அவ்வளவு பெரிய பாவத்தை 7 வருடம் படித்த உலமாக்கள் செய்கிறார்கள். நீங்க அறியாமல் மாட்டிக்கொள்கிறீர்கள். இதை பிளப்பு நடத்தக்கூடிய அஜர்த்துமார்கள் எங்களுக்கு இந்த ஹதீஸை ஒரு அஜர்த்து நடத்தினாரு. இந்த ஹதீஸை மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, தாயத்து போட்டவன் ஷிர்க் வைத்துக் கொண்டான் நடத்தினாரு. நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே நூல் முடிஞ்சுட்டு தான் நடத்துவாரு. அப்ப கேட்ட அஜர்த்து, தாயத்து போட்டா ஷிர்க்குன்னு தானே சொன்னீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நீங்க நூல் முடிகிறீங்கள? அவர் சொன்னாரு, மறைக்கான், உனக்கு இள ரத்தம் விளங்காது, உனக்கும் புள்ள குட்டி எல்லாம் பிறந்தா அது இதுக்கு தான் இருக்கிறாரு. பாயிண்ட் விளங்குதா? பாயிண்ட் என்ன? உனக்கும் குடும்பம் குட்டின்னு வந்தா நீங்க இப்படித்தான் நடப்பேங்கிறார். அப்ப என்ன இதுக்கு அர்த்தம்? எங்க அஜர்த்து எங்களுக்கு சொன்னது இதெல்லாம் பசுமரத்து ஆணி போல பதிஞ்சதுனாலதான் எங்களை சிந்திக்க வச்சான்ல. வியாபாரம் பண்றாங்க, இது அநியாயமோல இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னது சொல்லி தந்துகிட்ட அதை மீறான். ஏண்டா மீறேன்னு கேட்டா குழப்புங்கிறான். பொண்டாட்டி பிள்ளைக்கு பொண்டாட்டி பிள்ளைக்கு மூட்டை தூக்கு, அது கௌரவம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? மனுஷன் போய் கையேந்துவதை விட விறகு கட்டை சுமந்து சென்று அதை விற்று சாப்பிடுவது சிறந்தது. அதை செய்யறதை விட்டுட்டு மார்க்கத்தில் விளையாடுவாங்களாம், தொழிலுக்காக மார்க்கத்தில் புதுசு புதுசா உண்டாக்குவாங்களாம். அப்ப இந்த தாயத்து மார்க்கத்தில் உண்டா? ஒரு ஆள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வர்றாரு. 3 பேர் வர்றார்கள். 2 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றத ரசூலுல்லாஹ் ஒப்புக்கொள்றாங்க. இன்னொரு ஆள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேங்கிறாரு. முடியாது, அந்த கைத்தை கலட்டி எரிஞ்சா தான் ஏத்துக்குவாங்கறாங்க. அவர் கயிறு கட்டி இருக்கிறார், அவர் நூல் முடிஞ்சிருக்காரு, தாயத்து போட்டிருக்காரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை கலட்டி எரிஞ்சிட்டு இஸ்லாத்துக்கு வா. அதுவும் இஸ்லாமும் சேர்ந்து வராதுன்ட்டாங்க. அது இருந்தா இஸ்லாம் இல்ல, இஸ்லாம் இருந்தா அது இல்ல. நீ இப்படி இதை நம்புற? அல்லாஹ் நன்மை தீமை தரவனா இது தருமா? இது ஒரு அல்லாவா? அல்லாஹ் முசீபத்தை இறக்க இது போய் கவுண்டர் ஸ்கட் மாதிரி அடிச்சு தடுத்துருமா? இது ஏவுகணையா இதுங்கிறான். அல்லாஹ் அங்க இருந்து இறக்குவான முசீபத்தை, இந்த தாயத்து போய் கவுண்டர் கொடுக்குமா? அதுக்கு அப்ப நீ 2 அல்லாஹ் வைக்கிறீங்களப்ப, அல்லாஹ்வுக்கு போட்டி அவன் ராஜ்யம் நடத்துறியப்பா நீ. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவன் ஒருத்தன் வந்து தாயத்து போடுறானோ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாங்கிறாங்க, பெரிய குற்றம்ங்கிறாங்க. இது செய்யறீங்க. நான் கேட்கிறேன், என்ன தாய், எதுக்கெல்லாம் தாயத்து? நோய்க்கு தாயத்து, பேய்க்கு தாயத்து, வைத்த வலிக்கு தாயத்து, வறுமைக்கு தாயத்து, கல்யாணம் ஆகுறதுக்கு தாயத்து, புள்ள பிறகு தாயத்து, வியாபாரத்துக்கு தாயத்து, எல்லாத்துக்கும் தாயத்து வச்சுக்கிறார். இந்த மூஞ்ச பாத்தியலா? இதுக்கெல்லாம் தாயத்து வச்சுக்கிறியப்பா, நீ பயங்கரமான ஒரு தாயத்தை போட்டு நீங்க போயிட வேண்டியான. தாயத்து விக்கிறதுக்கு தெரு தெருவா அலைவாங்க, ஒரு தாயத்து கூட விற்காது. அது விக்கிறதுக்கு ஒரு தாயத்தை கண்டுபிடிக்க தெரியல. 100 தாயத்தை கொண்டு 100 திருப்பி கொண்டு போவான். ஏன்டா அந்த 100 விக்கிறதுக்காக ஏதாவது செய்யலாமா இல்லையா? இவ்வளவு கிறுக்குத்தனம் நமக்கு நல்லா தெரியுது. வித்துட்டு 11 ரூபா தான் 1 ரூபா தான் கேட்கறாங்க. நல்லா தெரியுது வியாபாரம், இது ஒரு சக்தியும் கிடையாது தெரியும். நாங்க ஓபன் பண்ணிலாம் நிறைய தாயத்தை பார்த்தோம். உள்ள சினிமா டிக்கெட் வச்சிருப்பாங்க, பஸ் டிக்கெட், டவுன் பஸ் டிக்கெட் இருக்கு, கிழிஞ்ச பேப்பர் இருக்கு, நம்பரா 304 404 504 போட்டிருப்பாங்க. இதுல என்ன சக்தின்னு நினைக்கிறீங்க? இந்த பேப்பரை சுருட்டி மெழுகுல தடவி வெள்ளி கூடுவையில் அடைச்சு வச்சா என்ன என்ன அதுல வரும்னு நினைக்கிறீங்க? இதுல என்ன சக்தின்னு நினைக்கிறீங்க? சரி, அப்படி இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா செய்யுங்க, குர்ஆன்ல இருந்தா செய்யுங்க. நபிகள் நாயகம் இந்த மாதிரி துன்பம் வந்தால் அல்ஹம்து சூரா சுருட்டி இடுப்புல சொல்லி மாட்டிக்கிறீங்கன்னு சொன்னா செய்யுங்க. ஆனா அல்லாஹ்வும் ரசூல் சொல்லாத ஒன்று நீ ஏப்பா செய்யற? தடுத்தது ஏன் செய்யற? இப்ப முகமது ரசூலுல்லாஹ்ங்கிறது டிராமா, சும்மா நடிக்கிறீங்க. முகமது ரசூலுல்லாஹ்ங்கறீங்க, அது நடிப்பு. என்ன கேட்டா மீலாது கொண்டாடுறோம்ல, என்ன மீலாது கொண்டாடுறீங்க கேட்டா ரசூலுல்லாஹ் மதிக்கிற ஆளா முகமது ரசூலுல்லாஹ் மீலாது கொண்டாடுறோம். நீங்க மீலாது கொண்டாடாம கேட்டு பாருங்க. இவங்க கிட்ட போய் கேளுங்க, மீலாது இல்லமாங்க. நாங்க என்ன செய்யறோம்? மீலாது கொண்டாடுகிறோம். என்ன மீலாது கொண்டாடுறீங்க? இந்த மாதிரி மேடையை போட்டு வச்சுக்கிட்டு இவன் தலை அவன் சொல்றியா, அவன் தலை இவன் சொல்றியா, மீலாது விழா கொண்டாடுறிய? என்ன கொண்டாடுறது? கருணாநிதி கூட்டு வச்சுக்கிறோம். அந்த பக்கம் திமுக ஆளா இருந்தா நடத்துறது அண்ணா திமுக வச்சுக்கிறீங்களேன், ஜெயலலிதா கொண்டா வச்சுக்கிடுவாங்க. நடத்துறது காங்கிரஸ் இருந்தா வாசனை கொண்டாந்து வச்சுக்கிடுவாங்க. வச்சுட்டு என்ன செய்யறது? ஐயா இருக்கிறார்களே மீலாது விழா. ஐயா எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா? இவர்கள் தான் நம்ம சமுதாயத்துக்கு காவலராக இருக்கிறார்கள். மீலாது விழா. ரசூலுல்லாஹ் பத்தி நீங்க பேசியிருக்கிறீங்களா? மீலாது விழா இது மீலாது விழாவா? ஊர்வலம் போறீங்க 3 தொழுகை விட்டு ஊர்வலம் போறீங்க. லோகருக்கு புறப்பட்ட ஊர்வலம் இஷாவுக்கு போய் சேருது. 3 தொழுகை இடையில இருக்குது. போயிட்டு இருக்கான், தண்ணி அடிச்சு ஊர்வலம் போறான். இந்த படம் போதுமா, அந்த படம் மீலாது விழா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீலாது விழா கொண்டாடினாங்களா? நான் பிறந்த நாளை கொண்டாடுன்னு சொல்லி இருக்கிறாங்களா? நபிகள் நாயகத்தை உங்களை விட எங்களை விட அதிகமாக நேசித்த சஹாபாக்கள் கொண்டாடினாங்களா?
நீங்க எல்லாம் என்னங்க ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறீங்க? அபூபக்கர் நேசிச்ச அளவுக்கு உங்களுக்கு நேசிக்க இயலுமா? உமர் நேசிச்ச அளவுக்கு நீங்க நேசிட்டீங்களா ரசூலுல்லாஹ்வை? அவங்க ஆட்சி காலத்துல மீலாது விழாவை முன்னிட்டு இன்னைக்கு அரசு விடுமுறை அறிவிச்சாங்களா? கொண்டாட சொன்னாங்களா? நான் கேட்கிறேன், மீலாது என்னைக்கு என்பதற்கு கொண்டு ரெக்கார்டு இருக்கா? முதல்ல அதுக்கு வா, கொண்டாடுறது ரெக்கார்டு இருக்கு. மீலா ரசூலுல்லாஹ் பிறந்த டேட்டுக்கு ரெக்கார்டு கிடையாது, விளங்கிருங்க. உத்தேசமாகத்தான் வருஷம் சொல்ல முடியுமே தவிர 63 வயசு என்று சொல்ல முடியும். ரபீல் அவல் 12 பிறந்தாலும் ஆதாரம் காட்டு பார்ப்போம், ஹதீஸ்ல காட்டு பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீல் அவல் 12 தான் பிறந்தார்கள் காட்டுங்க பார்ப்போம். கிடையாது. ஏன்? பிறக்கும் போது அந்த காலத்துல ரெக்கார்டு பண்ற வழக்கம்லாம் இல்ல. ரசூலா பிறக்கல, மனுஷனா தான் பிறந்தாங்க. ஒரு குழந்தை பிறந்தா அந்த மாதிரி ஜனன மரண பதிவு புத்தகத்தில் போய் பஞ்சாயத்துல போய் புக்ல பதிவு பண்றது உங்க காலத்துல இருக்குது. அதனால நான் பிறந்ததும் கண்டுபிடிக்கல, நீங்க பிறந்ததும் கண்டுபிடிக்கல. உங்க தாத்தா காலத்துல இருந்துச்சா? இல்ல. எழுத படிக்க தெரியாத சமுதாயம். பிறந்தது உத்தேசமா ஞாபகம் வச்சுக்கிட்டு திங்கக்கிழமை பிறந்தாங்கன்னு ஆதாரம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நான் திங்கக்கிழமை பிறந்தேன். ரபியுல் அவ்வல்ல பிறந்தாங்கன்னு கூட உங்களுக்கு சொல்ல இயலாது. 63 வயசுல மூத்தா போனாங்கன்னு இருக்குது. வேற எப்படி நீங்க ரபியுல் 12ங்கிறீங்க? அதுக்கே ஒரு ஆதாரம் இல்ல. நீங்களா விட்டு கட்டி அடிக்கிறது. மூத்தா போனதுக்காக ஆதாரம் சொல்ல முடியுமே? மூத்தா போகும்போது அவன் கவனிக்கப்பட்டார்கள். அவங்க யாரு என்னங்கிறது உலகம் கவனித்தது. அப்ப ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பிறந்ததுக்கு ரெக்கார்டு உண்டா? பிறந்தது என்னைக்குங்கிறதுக்கு ரெக்கார்டு இல்ல. சஹாபாக்கள் அதெல்லாம் கொண்டாடல. கொண்டாடி இருந்தா ரெக்கார்டா இருக்கும். ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் சஹாபாக்கள் கொண்டாடி இருந்தாங்கன்னா அதுவே பெரிய ரெக்கார்டா இருக்கும். இப்ப நீங்க என்ன செய்றீங்க? பிறந்த நாள் கொண்டாடி தெரியுறீங்க. அது கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு உள்ளது. அவங்க இயேசுநாதர் பிறந்ததை அடிப்படையாக வைத்து கிபி கிறிஸ்துவுக்கு பின் 2004 சொல்றாங்க. அது கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு கிமு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இயேசுநாதர் பிறந்ததை வைத்து அவர்கள் ஆண்டு வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய ஆண்டு எது? மூப்பி மூவா? முகமதுக்கு பின் அல்லது முகமதுக்கு முன் உங்களுக்கு வருஷம் இருக்கா? உங்களுக்கு ஹிஜ்ரி தான் ஆண்டு. உங்களுக்கு இது ஆண்டு ஹிஜ்ரி தானே உங்களுடைய ஆண்டு. நபிகள் நாயகத்தினுடைய 53வது வயசு இருக்கு பாருங்க, அதான் நமக்கு முதல் வருஷம். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு போறாங்களே, நாடு துறந்து என்னைக்கு புறப்பட்டு போறாங்களோ அதுக்கு பேரு ஹிஜ்ரி 1. அப்ப உங்களுடைய ஆண்டு எங்க இருந்து ஆரம்பிக்குது? இன்றைக்கு ஹிஜ்ரி வருஷம் எத்தனையோ அதுல 53 வருஷம் சேர்த்தாதான் ரசூலுல்லாஹ் பிறந்த வருஷம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த வருஷத்தை நீங்க கண்டுபிடிக்கிறதா இருந்தா நீங்கள் ஹிஜ்ரி எந்த ஆண்டில் இருக்கிறீர்களோ அதோட பிளஸ் 53 போடணும். அது சேர்த்தா ரசூலுல்லாஹ் பிறந்த வருஷம் கிடைக்கும். அப்ப நம்முடைய ஆண்டு கூட எதுல இருந்து ஆரம்பிக்கல? ரசூலுல்லாஹ் என்னைக்கு பிறந்தாங்கன்னு ஆரம்பிக்கல, அந்த தேதியில இருந்து ஆரம்பிக்கல. நீங்க எப்படி மீலாது கொண்டாடுவீங்க? ஒருத்தர் பிறந்ததுல என்ன சாதனை இருக்குது? சாதனை ஒன்னே ஒண்ணு இருக்குது, நீங்க கொண்டாடலாம். ஒரு நாளை கொண்டாடலாம். எந்த நாள் அது? சாதாரண முகமதா இருந்தவர் அல்லாஹ்வுடைய தூதரானார்ல, அதான் கொண்டாட வேண்டியது. அல்லாஹ்வுடைய தூதராக நம்ம பேசிருப்போம். அவங்களை பத்தி 30-40 வயசு வரைக்கும் வாழ்ந்த மாதிரியே இன்னொரு 23 வருஷம் வாழ்ந்துட்டு மௌத்தா போனா அவங்களுக்கு பேசுவோமா? எத்தனையோ மனிதர்கள் ஒரு மனிதரை மௌத்தா போய் சேர்ந்திருப்பாங்க. நம்ம ஏன் பேசுகிறோம்? நம்ம ஏன் தலைவர் அவங்களை ஏத்துக்கிட்டோம்? 40வது வயசில் அல்லாஹ்விடமிருந்து அவங்களுக்கு செய்தி வந்தது, அவங்க நபியாக ஆனார்கள். அந்த நபியாக ஆன நாள் இருக்கு பாருங்க, அது கொண்டாடப்பட வேண்டும். அந்த நாள் தான் லைலத்துல் கத்ர். வஹி வந்த நாள், குர்ஆன் வந்த நாள், அல்லாஹ்விடமிருந்து செய்தி வந்த நாள், தூதராக நியமிக்கப்பட்ட நாள், இஸ்லாம் உலகத்துக்கு மறு அறிமுகம் செய்யப்பட்ட நாள், 1000 மாதங்களை விட சிறந்த நாள். அதை கொண்டாடு. கொண்டாடுவது எது? பிறந்ததை கொண்டாடாத, நபி ஆனதை கொண்டாடு. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ரி என்ற அந்த மகத்துவமிக்க நாள், ரசூலுல்லாஹ் முகமதாய் இருந்தவர் நபியாக ஆன நாள், குர்ஆன் அருளப்பட்ட நாள், இந்த மார்க்கம் உலகத்திற்கு தர துவங்கப்பட்ட நாள், அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றானே, அதை கொண்டாடு. அது கூட எப்படி கொண்டாடணும்? இபாதத்துகளால் கொண்டாட வேண்டும், வணக்க வழிபாடுகளால் கொண்டாட வேண்டும், திக்ருகளால் கொண்டாட வேண்டும், குர்ஆனை ஓதுவதால் கொண்டாட வேண்டும், குர்ஆனை சிந்திப்பதால் கொண்டாட வேண்டும், ஸலவாத்துகளை அதிகப்படுத்துவதால் கொண்டாட வேண்டும். நீ அதை கூட அலங்காரம் செய்து கொண்டாடுறான். லைலத்துல் கத்ருக்கு சீரியல் லைட், தெருவுலாம் விளக்கு, அப்படி அல்லாஹ் சந்தோஷப்படுறான். இது லைட்டை பார்த்துக்கிட்டு இது என்ன அல்லாஹ்ன்ற இது குணங்குடி மஸ்தானுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? இந்த லைட்டையும் இந்த அலங்காரம். அந்த படிக்கிறார் பாட்டு, அல்லாஹ்வை பத்தி பாட்டு படிக்கிறாரு. யார் குணங்குடி பாட்டினாரு? முட்டையும் பொரித்து முழுக்கோழியும் தான் பொரித்து கட்டை பீங்கானில் வைத்து தருவேன் நிராமயமே. அல்லாஹ் சொல்றாரு, அல்லாவே ஒரு முட்டையும் உனக்கு பொரிச்சு ஒரு முழு கோழியும் பறிச்சு கட்டை பீங்கான்ல வச்சு உனக்கு தருவேன் அப்படின்னு படிக்கிறான். யாருக்கு குணங்குடி மஸ்தாங்கிறாள்? அல்லாஹ் தேவையற்றவனுங்கிறான். அந்த தேவையற்ற அல்லாஹ்வுக்கு